2025 வந்து நமக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். மறக்க முடியாத விஷயங்கள் தாண்டி மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். எப்படி நம்ம கொரோனா டைம்ல வந்து அந்த விஷயம் நம்ம வந்து நம்ம ஒரு 2, 3 இயர்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கசப்பாச்சோ, அதேமாரி ஒரு நாடே வந்து ஒரு உலகமே வந்து ஒரு சுருண்ட மாரி ஆயிடுச்சு இல்லையா? அதோடைய எக்கனாமிக் ஆகட்டும், நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. நம்ம இந்தியாவோட எக்கனாமிக், சைனா, அமெரிக்கா, பிரான்ஸ் நெறைய பேருடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சது இல்லையா? அது வந்து உலகத்துடைய ஒரு பேரழிவுன்னு சொல்லலாம் அப்ப. அதேமாரி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து 2025 வந்து மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஐபிஎல் மேட்ச் ஆகட்டும், ஐபிஎல் மேட்ச்சில் வந்து ஆர்சிபி வின் பண்ணும்போது அங்கே க்ரௌடில் ஒரு 11 பேர். அப்புறம் நம்ம குஜராத்தில் வந்து பிளெயின் வந்து கீழே விழுந்து 212 பேர். சாராயம் குடிச்சு ஒரு 10 பேர் 15 பேர் கிட்ட. நிறைய விஷயம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இதுமாரி 2025 நடந்திருக்கு. 2025 நமக்கு வந்து கொரோனாவில் எப்படி நம்ம மறக்க முடியாத வருஷமாச்சோ அதேமாரி 2025 நமக்கு ஒரு கருப்பு ஆண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்ல்டில் மொத்தம் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஏர்பஸ், ஒன்று வந்து போயிங். இந்த ஏர்பஸ் தான் ஏர்பஸும் போயிங் தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்கில். போயிங் வந்து ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனி, ஓகேங்களா? போயிங் தான் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏர்பஸ்ன்னு ஒரு புதுசாக கம்பெனி உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை கொடுக்குறியா, இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கவா அப்படின்ற 2 பேருக்குள்ளே போட்டி போட்டு குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து சேஃப்டி முக்கியம். ஏன்னா வந்து ஒரு டூ வீலர் வாங்குகிறோம். நம்ம டூ வீலர் வாங்கும்போது ஒரு ஹெல்மெட் தராங்க இல்லையா? ஒரு கார் வாங்குகிறோம், சீட் பெல்ட் ஒழுங்காக இருக்கணும். அதில் வந்து ஏர் பேக்லாம் இருக்குது. ஆக்சிடென்ட்னா வந்து ஏர் பேக் வந்து மூஞ்சில் அடிக்கும். அப்போ வந்து டிரைவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 4 பேருக்கு 5 பேருக்குமே வந்து ஏர் பேக் வந்து அந்த மாதிரி கார்லாம் வந்து போச்சு. நிறைய கார்லேயும் பைக்லேயும் பஸ்லேயும் நிறைய ஒரு சேஃப்டி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாம் நம்ம கார் பஸ்லாம் வந்து கீழே போகிறது. நம்ம ஓரளவுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆனாலும் பிரேக் பிடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அடிப்படும், அந்த அளவுக்கு அடிப்படாது. ஆனால் ஃப்ளைட்டுன்றது வந்து நம்ம சேஃப்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது. குவாலிட்டி வந்து சேஃப்டி வந்து முக்கியமாக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற பேசஞ்சர் வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா வந்து நீங்கள் மேலே போகும்போது பிரேக் பண்ண முடியாது. ஒன்று லேண்டிங் கீழே தான் வந்தாகணும், ஓகேங்களா? ஆனால் இப்போ ஃப்ளைட்லேயும் வந்து 2 விதம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து டேக் ஆஃப் ஆகுறது, ஒன்று வந்து லேண்டிங் ஆகுறதா. 2 தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலே போய்ட்டா கூட நம்ம ஆட்டோ மோடில் போட்டு அது மேடம் இதாக இருக்கும். நம்ம லேண்டிங் பண்ணும்போது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை பிரச்சனைலாம் போச்சு. அதுலேருந்து ஒரு 4-5 பேர் அந்த அந்த 4-5 பேர் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஆள். அவங்க வந்து வெளியே என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் அந்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இது மக்களுடைய உயிரில் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பேட்டி கொடுத்த ஒரு 4-5 இதுலேயே வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இது வந்து போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இயற்கை இதுதான், இயற்கையாகவே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு. ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து அமெரிக்காவுக்கே வந்து ஒரு எப்படி சொல்லுது, அந்த கம்பெனி மேலே போச்சுன்னா அமெரிக்காவும் மேலே போகிற மாதிரி அர்த்தமா. அதோடைய எக்கனாமிக் வந்து அதிகமாக 80% வந்து அதில் வந்து நம்ம வந்து லாபம் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டுல இந்த போயிங் மட்டும் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஏர்பஸ். இவங்க மட்டுமே தான் இது பண்ணோமா, நாங்களும் வரோம் சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஏர்பஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் போட்டி நடக்குது. ஏர்பஸ் வந்து சமீபத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து நான் சப்ளையர்லாம் கூட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு இதுமாரி பண்ணாங்க. அதோடைய சப்ளையில் வந்து பார்த்தா 18,000 சப்ளையர்ஸ் இருக்காங்களாம். அந்த ஏர்பஸ் மட்டும் 18,000 சப்ளையருக்கு இருக்காங்களாம். அவங்க கூட தான் அந்த பாகத்தெல்லாம் வாங்கி ஏர்பஸ் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்க ஏர் இண்டியா, அப்புறம் ஒரு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஃப்ளைட்டை வாங்குறவங்க. வாங்கி வந்து அந்த கம்பெனியில் வந்து ஃப்ளைட் ஓடும். இவங்க வந்து தயாரித்து அவங்க கூட கொடுக்குறவங்க. அப்புறம் இந்த போயிங் கம்பெனி. இந்த போயிங் கம்பெனி வந்து ஒரு அமெரிக்காவுடைய கம்பெனி. இந்த போயிங் கம்பெனி வந்து ஒரு 150 நாடுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த போயிங்கில் வந்து தான் அதிகமான விபத்து வந்து ஏற்படுது. அதேமாரி இந்த ஏர் இண்டியா இப்போ நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஏர் இண்டியாவுடைய விமானமே அந்த போயிங் தான். போயிங் தான் மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ஏர் இண்டியா கொடுத்துருக்கு. இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க, இது வந்து 12 இயர்ஸ் ஓல்டான ஒரு ஃப்ளைட்டு தானே, இது எதுக்கு நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ண? ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து லண்டன் போகிறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும். இந்தியாவில் வந்து லண்டன் போகிறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் ஏன் அந்த ஓல்டு ஃப்ளைட்டை வந்து நீங்கள் அந்த லாங் இது போகிறதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து புது ஃப்ளைட்டு தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு. நம்ம வந்து ஏன்னா தப்பானதான் நம்ம வந்து அது உள்ள குறையெல்லாம் கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த ஃப்ளைட்டு வந்து
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே போயிடுச்சுன்னா இந்த கேள்வி வரவே வராது. இந்த கேள்வி இப்போ தான் வரும். ஒரு பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து அப்போ தான் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் அதை பண்ணீங்க, நீங்கள் இது பண்ணீங்க, நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதை வந்து ஏன் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அது முன்னாடியே நம்ம வந்து இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது, இந்தமாரி நீங்கள் ஃப்ளைட் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நம்ம வந்து ஒரு பிரச்சனை வராதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணி அதில் ஒரு யூஸ்மே கிடையாது இல்லையா? அதான் அதில் வந்து இப்போ வந்து அந்த கருப்பு பெட்டி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து கிடச்சிருக்கு. அது கிடச்சி அது ஒரு விசாரணை இருக்குது. அந்த கருப்பு பெட்டினா என்னன்னா, அங்கே ஃப்ளைட் உள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணும். அதை வந்து இப்போ வந்து பைலட் இருக்காரு, அவர் என்ன தப்பு பண்ணாரு, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா. அவர் என்ன ஒரு பட்டன் அமுக்குறாரு, அந்த பட்டனு என்ன வேலை செய்யும், அது வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகும். பிரேக் பிடிக்கிறாரா, இந்த டைமில் இவர் பிரேக் பிடிச்சிருக்காரு, அப்படி அங்கே உள்ள நடக்கிற விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அந்த பிளாக் பெட்டி. அந்த பிளாக் பாக்ஸ் தான் வந்து இப்போ வந்து விசாரணை போயிட்டுருக்கு. அது வந்து முழுசாக வெளியே சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன்னா வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்து அதாவது வந்து ஹியூமன் யாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க மூடி மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அது உண்மையாக வெளியே வந்தால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தடுக்கப்படலாம்.